வெல்கம் டு MYLAI Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தோசை. சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசியை வந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்க இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். சாஃப்ட்டா நல்லா இருக்கும். இல்ல புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சோன்னா தான் மாவு நல்லா இருக்கும். இப்போ வெண்டைக்காவை அதில் டைரெக்டாகவே சேர்த்துக்க போகிறோம். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில வெண்டைக்காயில் புழுலாம் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு போடுங்க. வெண்டைக்காய் 4 தான். ஸோ அதுவே போதும். உளுந்தெல்லாம் எதுவுமே வேண்டாம். இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகா நான் ஒன்றே எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதையும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம். கல் உப்பு நான் தோசைக்கு அரைக்கிற மாதிரியே அதில் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு எனக்கு தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். இதை ஒரு கப்பில் அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்து, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும். ஜீரகம் அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும், ஜீரணமாகும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜீரகம் வரும், உங்கள் வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா காரத்துக்கு இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. நல்லா கலக்கிட்டதுக்கு அப்புறமா இதை புளிக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் உடனே எடுத்து கூட தோசை ஊற்றிடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வராது, ஊத்தப்பம் மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா குழிப்பணியார கல்லில் கூட ஊற்றி சுட்டு எடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வெந்து வருது. பொதுவாகவே வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கும் போது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் இஞ்சி, பச்சை மிளகா, பருப்பு, வெங்காயம், ஜீரகம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.